நான் லௌகீக வாழ்க்கையிலிருந்து வெளியேறி ஆ? ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணியிருக்கிறேன். ஐயையோ. என்னென்ன சொல்ற? லேகியமா? லேகியம் இல்லை குழந்தாய், லௌகீகம். அப்படின்னா நிலையில்லாத இந்த வாழ்க்கை மீது எனக்கு ஆசை இல்லை. ஐயோ. எல்லாவற்றிலிருந்தும் நான் வெளியேறி கடவுளிடம் சரணாகிதி அடைந்து விட்டேன். நான் சந்நியாசம் வாங்கிவிட்டேன். சன்னியாசமா? ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சு? என்னண்ணே புரியாத பாஷையெல்லாம் பேசிட்டு இருக்க? அண்ணா, நீ நல்லா இருக்கன்னு சொன்னியே, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லையே? இப்பொழுதுதான் நான் ரொம்ப நன்றாக இருக்கிறேன். கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். பிரம்மச்சாரியம்னா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்றாம்மா. ஆமா மாமா, இப்பொழுது சொன்னீர்கள் அல்லவா, அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இனி இடமே இல்லை. கல்யாணங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டியா? ஓகே ஓகே. என்னங்க என்னென்னமோ பேசுறாங்க, பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களே, என்னன்னு கேளுங்க அவனை. டேய், உனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. நடுராத்திரியில எங்கேயாவது வெளியில கிளியில போனியாடா? சொல்லுடா சரவணா. இல்லை அம்மா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். இனிமேல் சாத்விக உணவு, பூஜை, தியானம் என்று என் வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்று இருக்கிறேன். கல்யாணம்? அம்மா, அதான் சொன்னேன், அப்படி ஒன்று இனிமேல் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது.